குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஜுகேஷன் லோன் ரிலேட்டடாக தான். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஒரு நார்மலாக ஒரு யூஜி படிக்கிறதுக்கோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிற டைம் ஃபினான்ஷியலி. ஸோ அந்த டைமில் தான் நம்ம எஜுகேஷன் லோனுக்கும் போவோம். மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ மெயினாக பார்த்தீங்கன்னா அது வந்து லைக் நம்ம முடித்த உடனே நம்மளுக்கு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா வி கேன் ஈஸிலி ரீபே டு த லோன். ஸோ இது நான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். நானும் இந்த 2010 நான் வாங்கினது ஃபார் த யூஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ஒரு எலெக்ஷன் அப்போது எனக்கு கிடைச்ச நியூஸ் வந்துட்டு லைக் 2009 14 இயர்ஸ்க்குள்ளே கலெக்ட் பண்ண லோன்ஸ் எல்லாமே அவங்களே இது பண்ணிட்டாங்க, சேங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். டியூ டு எலெக்ஷனாக என்னன்றது எனக்கு கிளியராக தெரியல. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பேக் எனக்கு கிடச்சிச்சு. சேம் மீன் வைல் நம்ம வந்து ஸ்டாலின் சார் சொன்னது என்னென்னா லைக் நம்மளோட இதை வந்து மெயினாக நான் பிக்சர் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எஸ்பெஷலி டியூரிங் த இயர் தட் இஸ் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தோஸ் ஹூ காட் அன் எஜுகேஷ்னல் லோன் எடுத்து அவங்களால ஜாப் கிடைக்காம அவங்க ரீபே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அது வந்து கவர்மெண்ட்டே அண்டர்டேக் பண்ணிடும். ஸோ தே டோன்ட் வாண்ட் டு பே இட் அகெயின். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நான் வந்து ஜாபில் வந்து லேட்டாக ப்ளேஸ் ஆகிருந்தாலுமே கூட ஸ்டில் ஐ எம் பர்சியூவிங். இப்போவும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். மீன்ஸ் அப்கிரேட் ஆகிறதுக்காக ஐ எம் ஸ்டில் ஸ்டடியிங். ஸோ இது வந்து இப்போ நான் எஜுகேஷன் லோன் எடுக்கல, ஒன்லி யூஜியில் மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். பட் ஸ்டில் நானுமே வந்து அதை க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அதை பே பண்ணியிருக்கணும். பட் எனக்கு என்னென்னா லைக் அதுதான் சேங்ஷன் அண்டர்டேக்கன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ப்ரீவியஸாக நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்கும்போது ஸ்டாலின் சார் சொன்னது என்னென்னா இந்த இன்ஃபர்மேஷன்னால் நான் என்ன நினச்சிட்டேன், ஸோ ஓகே டிஎம்கேக்கு ஓட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு இது சேங்ஷன் ஆகிடும், ஸோ அண்டர்டேக்கன் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட், நம்மளுக்கு ஒரு இது வந்து சஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கும் ஒரு ஸ்கீம் கிடைக்கிது அப்படின்றத பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்டாலின் சாருக்கு ஓட் பண்ணேன். ஸ்டில் நவ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி நடந்த விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் ஹாவ் கிவன் தட் லோன் டு ப்ரைவேட் செக்டருக்கு அதை சேல் பண்ணிட்டாங்க. ஸ்டில் நவ் ஐ எம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் ப்ரைவேட்லேருந்து கால் பண்ணுறாங்க. எனக்கு ஹர்ட் ஆகிற விஷயம் வந்து நான் அகெயின் லோனை ரீபேக் பண்ணல அப்படின்றத தாண்டி ஸோ ப்ரைவேட்லேருந்து ஒன்ஸ் நான் கால் ரிசீவ் பண்ணும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் கம்பெனி நேம்ஸ், பட் ஸ்டில் இது வந்து இட்ஸ் ஹர்ட்டிங் அ லாட். அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தே ஆர் ஆஸ்கிங் வித் த பேட் வேர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பேட் வேர்ட்ஸ் பேசி தான் நீங்கள் எங்களோட லோனை திருப்பி ரீபேக் பண்ண வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஸ்டில் நாங்கள் வந்து உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கோம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வி வாண்ட் டு ரீபே இட். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்னால் நாங்கள் அதை பே பண்ணாமல் மிஸ் பண்ணதுக்கான ரீசன் ஸோ என்னோடய ஃபேமிலியோட சிச்சுவேஷன் தான். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் ரியலி ஒரு ஹர்ட்டிங்கான விஷயம். எங்கள் ஃபேமிலியில் ஒரு லாஸ் நடந்தது. பிகாஸ் எனக்கு அப்புறம் இருக்கிற என்னோடய பிரதர் வந்து சடன் ஆஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டில் ஐ எம் கெட்டிங் மை மாம் அண்ட் டேட் பேக். ஸோ இப்போ வந்துட்டு ஃபினான்ஷியலி வி ஆர் வெரி அன்ஸ்டேபிள். அண்ட் ஆல்சோ ஒரு லாஸ்க்கு அப்புறம் நான் அகெயின் கம் பேக் ஆகிறதுக்கே இட்ஸ் டேக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ டு கெட் பேக் இன் டு திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் திஸ் பீப்புள் இஸ் ஸ்பீக்கிங் வெரி வெரி ஹர்ட்டிங்கான, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டில் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் கெட் அ கால் அகெயின் ஆர் நாட், எனக்கு அது தெரியல. பட் ஐ எம் ட்ரையிங் டு செட்டில் பேக். அதை செட்டில் பண்ண நானும் மேக்ஸிமம் ஐ எம் புட்டிங் மை எஃபர்ட். இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அண்ட் கொஷின் தான். இது பப்ளிக் எப்படி ரீச் ஆகும்னு தெரில. இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டாலின் சாருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதான் என்னோடய மோட்டிவ். ஸோ ஸ்டாலின் சாருக்கு இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் ஓகே. பட் ஆஸ் அ பப்ளிக்காக ஃப்ரம் மை சைட் ஒரு புவர் பர்சன்னு நினச்சாலும் சரி,
ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் ஒரு புவர் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் வந்திருந்தாலும் யூ ஆர் ப்ரொவைடிங் எ எஜுகேஷன் லோன், ப்ளீஸ் டோன்ட் சேல் இட் டு அ ப்ரைவேட்ஸ். ஸோ நாங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டாரை நம்பி தான் நாங்கள் லோன் எடுக்கிறோம். பட் நீங்கள் வந்து ஈஸியாக அதை சேல் பண்ணிடுறீங்க டு த ப்ரைவேட் செக்டார். தோஸ் பீப்புள் ஆர் ஸ்பீக்கிங், அவங்க ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறது வந்து இட்ஸ் வெரி டஃப் டு அஸ். எங்களுக்கு ரொம்ப அது கஷ்டம்தான் அதை கடந்து வர்றது. ஸோ அதனால் ஸ்டாலின் சார், இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட், நீங்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியில் எலெக்ஷன் 21 நடக்கும்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இப்போ வரைக்கும் அது நிறைவேற்றலை. ஐ எம் ஆஸ்கிங் ஒய், ஏன் பண்ணலை? அண்டு ஸ்டில் யூ ஆர் கிவிங் அ ஹோப் டு அகெயின் பப்ளிக்ஸ்க்கு நிறைய ஹோப்ஸ் கொடுக்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பி வி ஹாவ் டு ஓட். ஆர் ஸ்டில் நான் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஸ்டில் நான் யங்ஸ்டராக இருந்தாலும் ஐ எம் ஸ்டில் இன் கன்ஃபியூஷன். இதை வந்து எகெயின் நான் இதே தப்பை நான் திருப்பி பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எனக்குள்ளே ரைஸ் ஆகுது. பிகாஸ் நான் ஓட் பண்ணி எனக்கு அதுக்கான ரெமெடி கிடைக்கல. ஸோ வை ஐ ஹாவ் டு ஓட் இட் அகெயின்? ஸோ அதுதான் என்னோடய கொஷின். ஸோ கண்டிப்பாக இது ஸ்டாலின் சாருக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னோடய கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸ்டாலின் சார். So please accept my video also. Thank you so much.